Left side OMR, right side ECR. நடுவுல உங்க Stepstone Secret Plots. Beach Resort Plots, just 24 lakhs onwards. Call 96268 99268. சொந்த வீடு வாங்க ஸ்டெப்ஸ்டோனுக்கு வாங்க. Stepstone. நீ ஆப்புன்னு சொல்லப்போ அது ஆப்பில் கொண்டே முடிஞ்சிருங்கிறத இன்னும் யாரும் யோசிக்கலை. ஆமாம், பெண்ணும் இருக்காங்க ஆணும் இருக்காங்க. ஓகே, ஆண் வந்து பெண்ணுக்கு இதாகவும் பெண்ணுக்கு ஆணாகவும் இந்த மாதிரி இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஆப் வரப்போ அவங்களுக்கு அது ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது. 1000 200 அதாவது ஒவ்வொரு செக்டருக்கும் 200. ஆமாம் ஆமாம் அதுக்கெல்லாம் இருக்கிறதுல ஒரு பொண்ணு நடந்தாங்க இல்லையா, அந்த 4 பேர் கூட்டுப்பாலியல் பண்ணது. இப்போ இதெல்லாமே வந்து ஆப்னால நடந்த ஒரு விஷயம்தான். ஆப்னால எஸ், அது தற்செயலாம் நடக்கலையா? அப்போ இல்லை என்ன மேடம் சொல்றீங்க? புதுசாக சொல்றீங்க, குண்டு தூக்கி போடுறீங்க நீங்க. இல்லை, அந்த பொண்ணு வந்து தன்னோட தங்கச்சியோட ஃப்ரெண்ட். அந்த பையன் 5000 ஒரு பொருள் கேட்குது, உங்கள் சம்பளம் 15000 நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ரொம்ப கஷ்டம். அப்படி வாங்கி தரலன்னா நீங்கள் வந்து வேஸ்ட் செல்லா காசு வேஸ்ட் பண்ணுவோம். ஓ, அப்படியே ஆயிடுது. எஸ், இப்போ சாட்டிஸ்ஃபைட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உடல் உறவு வந்து அது வந்து ரொம்ப இல்ல, அது மட்டும் நான் அதை மட்டும் காமனாக சொல்லல. போயிடுச்சு. இல்லை, ஆமா. காமனாக போயிடுச்சு, அதை நம்ம தள்ளி வச்சிடலாம். உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து அதான் சொன்னேன், நீங்கள் தேவைகளை பூர்த்தி பண்ணாத ஒரு நபராக இருந்தீங்கன்னா நீங்கள் எனக்கு தேவையில்லை. அது பொருளாக இருந்தாலும் சரி, பொருளாதாரமாக இருந்தாலும் சரி, எதா இருந்தாலும் எதாக சரி. இருந்தாலும் சரி, என் தேவைகளை பூர்த்தி பண்ணாத நீங்கள் ஒரு பர்சனாக இருந்தால் நீங்கள் எனக்கு தேவையில்லைங்கிற முடிவில் ஆணும் பெண்ணும் இன்னைக்கு சமமாக தான் இருக்காங்க. இதில் வந்து ஒரு % பெண்களை எடுத்துக்கலாம். ஏன்னா இவன்லாம் என்ன ஆள், என்ன நம்மளுக்கு வாங்கி தரான் அப்படிங்கிறப்ப இன்னொருத்தன் அதுக்கான ரெடியாக இருந்தானா அவங்க கூட நான் டைப் ஆகிக்கிறேன், அவ்வளோதான். அந்த மாதிரி அஃபேர் வந்து போகிறவங்க வந்து அது பாசத்துக்கு போகிறாங்கன்னா, ஆனால் எனக்கு பாசமே இல்லை தங்கம். ஒரு காமம் மட்டும் தான் இருக்கா? இல்லை, காமம் தான். வித்தின் செகண்ட் தான் எல்லாருக்கும். எங்கேயுமே பாசம் கிடையாது. நீங்கள் இத்தனையும் பண்ணி கடைசியில் சின்ன பண்ணமாக்கி ஒரு எதிரியை ஒரு பெரிய ஒரு போர்க்களத்தில் பார்க்குற ஒரு பர்சன் மாதிரி வச்சுக்குவாங்க. இதுதான் இங்கே நடக்கிற டிவோர்ஸ். சரி, ஓகே மேடம். நம்ம ஏற்கனவே அந்த பாலியல் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். இறுதியாக அந்த ஒரு கேள்வி, இதில் வந்து வயதானவர்கள் அதிகமாக அதில் வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஒரு வயதானவருக்கு நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஒரு 60 வயசுனே இருக்கட்டுமே, அந்த வயசானவருக்கு ஒரு 18 வயசு பொண்ணு கூட ஒரு உடல் ஒரு வச்சுக்கு எப்படி மேடம் இன்ட்ரெஸ்ட் வருது? சார், அவங்க வந்து அதான் சொல்லலை, அவங்களுக்கு வீட்டில் கிடைக்காத ஒரு விஷயத்த வெளியில் தேடுறாங்க. வெளியில் தேடுறப்ப வந்து இது ஈஸி வேவாக அவங்களுக்கு ஒரு அமைப்பு அமைஞ்சிருச்சு. இன்னொரு விஷயம், நீங்கள் வந்து இந்த வெறும் ஆப்பை மட்டுமே சொல்கிறீங்க, லைவ்லேயே நிறைய அருவருப்பான விஷயங்கள் நடந்துட்டு தான் இருக்குது. குழந்தைங்களை சீன்றதா இருக்கட்டும், இந்த நீங்கள் கணக்கெடுப்பில் பார்த்தீங்கன்னா வயதானவர்கள் தான் அதிகமாக இருப்பாங்க. வணக்கம் மேடம். வணக்கம் மேடம், நம்ம இதுக்கு முன்னாடிலாம் பார்த்துருப்போம், அந்த பாலியல் தொழிலில் வந்து பல பேர் ஈடுபட்டிருப்பாங்க, பெண்கள் நிறைய ஈடுபட்டுறதுலாம் நம்ம செய்தியில் பார்த்துருப்போம். சரி, இப்போ வந்து அதெல்லாம் அட்வான்ஸ் ஆகி ஏதோ டிஜிட்டல் ப்ராஸ்டியூஷன்ற மாதிரி போயிட்டுருக்கு. நிறைய ஆப்ஸ்லாம் கூட சொல்லிகிட்டு இருக்காங்க. இது வந்து எப்படி மேடம் செயல்படுது? இதில் வந்து இளைஞர்கள் தான் இதில் வந்து அதிகமாக ஈடுபடுறாங்களா, இல்லை வயதானவர்கள் ஈடுபடுறாங்களா? ஆக்சுவலாக அது இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பாலியல் அப்படிங்கிற ஒரு விஷயம், விபச்சாரம் அப்படின்னு ஒரு சில விஷயம் இருந்தது. அப்போல்லாம் அது வந்து ரொம்ப ரேராக சில பேர் வந்துட்டு ஐயோ அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கிட்டோம், பேசிக்கிட்டோம். இன்றைக்கி இது எப்படி இருக்குன்னா, டிஜிட்டலில் வந்துட்டு நிறைய ஆப் அதுக்கு பேர் வச்சுருக்காங்க. இந்த ஆப்புக்குள்ளே வாங்க, ரொம்ப சேஃபாக இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. நீ ஆப்புன்னு சொல்லப்போ அது ஆப்பில் கொண்டே முடிஞ்சிருங்கிறத இன்னும் யாரும் யோசிக்கலை. அதே மாதிரி இந்த மாதிரி வல்காரிட்டி எடுத்துகிட்டு அதான் டிஜிட்டல் விபச்சாரம்னு சொல்லலாம். இதை ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறாங்கங்க. இது வந்து ஆண் பெண்ணெல்லாம் இல்லை, எனக்கு பணம் வேணும் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்டில் இருக்கிற எல்லாருமே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சர்வசாதாரணமாயிருச்சு. ஆமாம், பெண்ணும் இருக்காங்க ஆணும் இருக்காங்க. ஓகே, ஆண் வந்து பெண்ணுக்கு இதாகவும் பெண்ணுக்கு ஆணாகவும் இந்த மாதிரி இருக்கிறாங்க. இதில் இதை நீங்கள் கேட்டது வந்து பெண்கள் அதிகமாக இருக்கிற இடத்துல ஆண்கள் தவறாக இருக்காங்களான்னு தான் கேட்டிருக்கீங்க. என்ன கேட்டால் இளைஞர்களை வந்து நான் ஒரு 30% சொல்லுவேன். 70% வந்து வயதானவர்கள். 50 வயதுக்கு மேலே எடுத்துக்கலாமா? வயதானவர்கள் ஒரு அதான் 50 அந்த ப்ளஸில் எடுத்துக்கலாம். இதில் எப்படி அப்படின்னா, தன்னோட வீட்டில் கிடைக்காத ஒரு விஷயத்தை எப்படியாவது அதை எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது வந்து குழந்தை இந்த மாதிரிலாம் யாரும் பார்க்கறதில்ல. சில இடங்களில் வந்துட்டு பெண்களை வந்து அந்த விஷயத்துக்காக மட்டுமே அவங்களோட பார்வைகள், அவங்களுடைய செயல்கள் எல்லாமே இருக்குது. இந்த மாதிரி ஆப் வரப்போ அவங்களுக்கு அது ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது. 1000 200 அதாவது ஒவ்வொரு செக்டருக்கும் 200. ஆமாம் ஆமாம் அதுக்கெல்லாம் இருக்காங்க. 200 கொடுத்தீங்கன்னா ஒரு செக்டர் இந்த மாதிரி ஒரு விஷயம், 500 கொடுத்தா இந்த மாதிரி கேட்டகரி. ஆமாம் ஆமாம், அது மாதிரி 2000 கொடுத்தா இந்த மாதிரி அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்காங்க. அதில் நிறைய உங்களுக்கு சொல்லணும்னா சினிமா ஆக்டர்ஸ் கூட அதில் ஆமாம் இருக்கிறாங்க. அவங்களே அதை ஒத்துக்கிட்டும் செஞ்சுருக்காங்க. ஆமாம், நான் வந்து மணிக்காக பண்ணுறேன், எனக்கு தேவை, நான் பண்ணேன், உனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி
பதில் கூட கொடுத்துருக்காங்க. இல்லை மேடம், நான் என்ன கேட்குறேன்னா, இந்த பண்ணுறதுனால, இந்த மாதிரி தொழில் பண்ணுறதுனால சமுதாயத்துக்கு என்ன கேடு? ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு சம்பாதியத்தை அவங்க ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்குறப்போ இது வந்து சமுதாயத்துக்கு என்ன மாதிரி கேடா விளையுது? சமுதாயத்துக்கு எந்த மாதிரி கேடலாம் இல்லை, சமுதாயத்துக்கு முழுக்க முழுக்க கேடு தான். ஏன்னா நீங்கள் ஒரு ஆப்பை கிரியேட் பண்ணுறீங்கல்ல, அப்போ உங்களோட ஒழுங்கு அந்த இடத்துல தெரிஞ்சிடுச்சு. இதை நீங்கள் எப்படி எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா, காசு வேணும்னா இதை பண்ணலாங்கிறதுக்கு நீங்கள் அக்செப்ட் பண்ணி அந்த ஆப்பை கொண்டு வந்துட்டீங்க. இதில் மெம்பர் ஆகிற அளவுக்கு நீங்கள் அந்த ஆப்பை வந்து ஆக்டிவிட்டியில் போடுறப்போ இல்லை, இன்றைக்கி இருக்கிற காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு இப்போது சில தவறுகள் நடந்தது. இப்போ ரீசெண்டாக கோயம்புத்தூரில் ஒரு பொண்ணு நடந்தாங்க இல்லையா, அந்த 4 பேர் கூட்டுப்பாலியல் பண்ணது. இப்போ இதெல்லாமே வந்து ஆப்னால நடந்த ஒரு விஷயம்தான். ஆப்னால? எஸ். அது தற்செயலாம் நடக்கலையா? அப்போ இல்லை. என்ன மேடம் சொல்கிறீங்க, புதுசாக சொல்கிறீங்க, குண்டு தூக்கி போடுறீங்க நீங்கள்? இல்லை, அந்த பொண்ணு வந்து தன்னோட தங்கச்சியோட ஃப்ரெண்ட். அந்த பையன் தெரிஞ்ச பசங்க தான் பண்ணிருக்காங்களா? இல்ல தெரிஞ்ச பசங்க வந்து வேற. ஓகே. இந்த பொண்ணு கூட போன பொண்ணு வந்து பாய் ஃப்ரெண்ட் இல்ல. ஓகே. அவங்க வந்து அவங்க தங்கச்சியோட ஃப்ரெண்டு. ஓகே. ஆப்ல ஃப்ரெண்ட் ஆப்ல பழகி தான் அந்த மாதிரி ஒரு பிரச்சனை கிரியேட் ஆச்சு. அதனால வந்து பாத்தீங்கன்னா ஆப் அப்படிங்கிறது வந்து எங்கேயோ இருக்கிற ஒரு நபரை வந்து நீங்க எப்படி நல்லவன் அதெல்லாம் வேண்டாம், எப்படி ஒரு நம்பிக்கைக்குள்ள கொண்டு போறீங்கிறதா என்னோட கேள்வி. அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு கேட்டகரியில ஒரு பர்சனல் லைவ்ல நீங்க எடுத்துட்டு போறப்போ என்ன வேணாலும் நடக்கலாம் இல்லையா? தவறுகள் நிறைய நடக்கலாம். இப்போ ஃபேஸ்புக்கில் எல்லாம் முன்னாடி இது நிறைய நடந்துட்டு இருந்தது. இப்போ ஃபேஸ்புக்கு வந்து சில இடங்களில் வந்து இப்போ மாதிரி இப்போ டைரெக்டாக ஆப் வந்ததுனால இப்போ அதில் கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். ரொம்ப ஈஸியாக அக்சஸ் பண்ணுற மாதிரி ஆப் வந்துருச்சு. அதனால வந்துட்டு நான் டைரெக்டாக போட்டு எனக்கு தேவையான பர்சனை நான் காண்டாக்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இதில் முழுக்க நிறைய பெண்கள் வந்துட்டு இந்த அதான் ஈஸியாக காசு வேணும்னு நினைக்கிறாங்க, ஈஸியாக மொபைல் வீட்டில் வந்து சில ரெஸ்ட்ரிக்ஷனோட தான் குழந்தைங்களை பொண்களை வளர்த்த வேண்டிய சூழல் இருக்குது. அப்படி இருக்கிறப்போ மொபைல் இப்போ வாங்கி தர மாட்டேமாங்க. அப்போ எனக்கு மொபைல் வேணும்னா நான் என்ன பண்ணுறது? முன்னாடியெல்லாம் பார்ட் டைம் ஜாப் போவாங்க, இப்போ வந்து பார்ட் டைம் ஜாப்பாக இந்த மாதிரி பண்ணுறாங்க. இது மாதிரி பண்ணுறாங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து யாரோ ஒரு 100ல ஒரு 2 பேரோ 3 பேரோ பண்ணிட்டு இருக்க இடத்துல இதெல்லாம் வந்து ரொம்ப சர்வசாதாரணம் ஆயிடுச்சு. இதுக்கு வந்து நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, முழுக்க ரொம்ப உன்னிப்பாக சட்டங்கள் ரொம்ப கடுமையாக இருக்கணும். இன்னொன்று நம்ம அரசாங்கம் வந்து இதுக்கு ரொம்ப ஒரு விஷயத்தை கேதர் பண்ணி இந்த மாதிரிலாம் நடக்காத அளவுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப் வருது அப்படின்னா இதை பற்றி தெரிஞ்சாலே அதுக்கு என்னென்ன அடுத்த நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா எல்லா குழந்தைங்களும் அதில் இன்வால்வ் ஆகுறாங்க. நான் ஈஸியாக இதை போய் பார்த்துட்டு வரலான்னு நினைக்கிறவங்க எத்தனையோ பேர் இருப்பாங்க. உள்ளே போகலாம், என்ன நடக்குதுன்னு. இப்போ கவர்மெண்ட் சைட்லேருந்து போதிய அவேர்னஸ் இல்லைன்றீங்களா? அவேர்னஸ்ன்னு கூட அது சொல்லக்கூடாது சார். எனக்கு தேவை அதுக்கு தீர்வு தான். அவேர்னஸே வேண்டாம். இல்லை, நான் கவர்மெண்ட்டை விட்டுருங்க மேடம், கவர்மெண்ட்டே விட்டுருங்க. இந்த விஷயத்தில் பெற்றோர்களுக்கு தானே மேடம் கடமை இருக்கணும். அவங்க வந்து பெற்றோர்கள் வந்து என்னங்க பண்ணுவாங்க, சம்பாரிச்சு பிள்ளைங்களை படிக்க வைப்பாங்க, தான் பிள்ளை நல்லா இருக்கணும்னு நினச்சிட்டு அவங்க உசுரை கொடுத்து வேலை பார்த்துட்டு பொழப்புத்தனம் பண்ணிட்டு இருக்கிறவங்க எந்த அளவுக்கு தான் நம்பிக்கை குழந்தை மேலே வைப்பாங்க மேடம்? இல்லை, இப்போ வந்து நம்மளே தான் ஒரு குழந்தை, இப்போ நான் எடுத்துக்கோங்க, இப்போ நான்லாம் 90s ஜென்ரேஷன் இருக்கணும். எங்கள் கூட படித்த பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா என் கூட படிக்க வருவாங்க, போவாங்க, வீட்டுக்கு போவாங்க, அவ்வளவுதான் இருக்கு. எனக்கு நீங்க 90s நான் 80s நம்மளாம் அப்படிதான் இருந்தோம். இன்னைக்கு அப்படி இல்ல. இன்னைக்கு அது எப்படி இருக்குன்னு நான் கேக்குறேன். இன்னைக்கு அப்படி இல்ல. ஏன் அப்படின்னா பயப்பட வேண்டி இருக்கு. ஏன்னா குழந்தைங்க மத்தியில தான் நிறைய நடக்குது. போனை கையில வச்சிருக்காங்க. பிரைவசி அப்படிங்கிற ஒரு கேட்டகரிக்குள்ள போயிட்டாங்க. அன்னைக்கு வந்து ஒரு ஹால் ஒரு கிச்சன்ல தான் வாழ்ந்தோம். இன்னைக்கு பெட்ரூம் தனியா, லிவிங் ரூம் தனியா, எல்லா ரூமும் தனித்தனியா நம்ம வீடு பார்த்து கொடுக்க வேண்டியிருக்கு. இப்ப பிள்ளைங்களுக்கு அப்படி நம்ம பண்ண முடியலன்னா ஏன் பெத்தேன்னு கேக்குதுங்க பிள்ளைங்க. குடும்ப சூழலாம் பார்க்குற பிள்ளைங்க இன்னைக்கு கிடையாது. அது ஏன் அந்த மென்டாலிட்டி எப்படி மாறுச்சு? அந்த மென்டாலிட்டினா 10 பேரோட நானும் வாழ்றேன்ல. இன்னொரு பொண்ணு வந்து எங்கள் வீட்டில் நாங்கள் எப்படி இருப்போம்னா நாங்களும் இப்படி இருப்போம். உங்களுக்கு புரியுதா? இன்னொரு பொண்ணு நான் நல்லா இருக்கிறேன்னா அப்போ இந்த பிள்ளை எனக்கு எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுது. அவங்க வீட்டில் அப்படி இருக்காங்க, எனக்கு நீ இப்படி பண்ணி கொடு. அவங்க வீட்டில் இதை பண்ணுறாங்க, எனக்கு இதை பண்ணி கொடு. அந்த பிள்ளை வந்து ஐஃபோன் வச்சிருக்கிறா, எனக்கு சாம்சங்கில் இது வேணும். இந்த மாதிரி வந்துச்சு. இன்னைக்கு சுடிதார் போட்டிருக்கா, அவள் லிப்டிக் போட்டிருக்கிறா, அவள் அதை பண்ணுறா இதை பண்ணுறா. கம்பேரிஷன், ஃபுல்லாக கம்பேரிஷன். அவங்கள மாதிரி வாழணுங்கிற தாட்டு உள்ள கொண்டு போயிட்டாங்க. அதாவது இன்னொரு சந்திரமுகியா எல்லாருமே வாழ்றாங்க. ஏன்னா நம்ம இப்படி எடுத்துக்கலாமா மேடம்? இப்போ நம்மளாம் வந்து வளர்ற டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா மீடியா எக்ஸ்போஷர் ரொம்ப கம்மி. இப்போ பார்த்தீங்கன்னா பசங்க பிறக்கும் போதே இன்ஸ்டாகிராம்லயோ ஃபேஸ்புக்லயோ ஸ்னாப் சாட்லயோ தான் பிறக்கிறாங்க. ஆமா ஆமா. ஸோ அது முக்கியமான காரணமா? கண்டிப்பா 100% உண்மை. அதான் முழுசா இப்போ வந்து நம்ம வந்து சினிமாட்டிக்கா மாறிட்டோம். நம்மளே நார்மல் பீப்புளே சினிமாட்டிக்கா தான் இருக்கும். யாருமே ரியல் லைஃப்ல இல்லை. என்னன்னா அழகா இப்போ நான் வந்து காலையில் எந்திக்கணும், பெட் காஃபி வரணும். பையன் நினைக்கிறது அப்படிதான் நினைக்கிறான், பொண்ணு நினைக்கிறது எந்திரிச்ச உடனே டீசெண்டாக எந்திரிக்கணும், ட்ரெஸ் போடணும். அதாவது ட்ரெஸ் போடுறதுக்கு முன்னாடி பல்லு விளக்கணும், பாத்ரூம் போகணும், குளிக்கணும். அந்த மைண்ட் செட்டில் ட்ரெஸ் போடணும். அந்த கட்டிங், அதாவது எடிட்டிங் எல்லாம் மறந்துடுறாங்க. எடிட்டிங் எல்லாம் மறந்துட்டு சீனை மட்டும் கிரியேட் பண்றாங்க. ஆனா எடிட்டிங் லைஃப்ங்கிறது தெரிய மாட்டேங்குது. எடிட்டிங்ல எவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு எடிட் பண்றதுக்கு தான் தெரியும். அதுதான் வாழ்க்கைங்கிறது ரியல் லைஃப்ல இருக்கிற யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. அவங்கள வந்து சினிமா லைஃபாக தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்போ இந்த பிள்ளைங்க அதுல ரொம்ப ரொம்ப இன்வால்வ் ஆயிட்டாங்க.
நீட்டாக ட்ரெஸ் போடணும், வெளியில் போகணும், எல்லாமே ஈஸி வே. இப்போ நீங்கள் கூட ஒரு பாய் ஃப்ரெண்டோ ஹஸ்பண்டோ போனீங்கன்னா எனக்கு இது வேணும்னா அதுக்கு வாங்கி கொடுத்துடணும். அதுக்கு நீங்கள் எவ்வளோ உழைக்கணும், எவ்வளோ எஃபோர்ட் பண்ணணும், அதுக்கான வேல்யூ என்ன, அந்த சம்பளத்தோட பேமெண்ட் என்ன. ஒரு 5000 ஒரு பொருள் கேட்குதா, உங்கள் சம்பளம் 15000 நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ரொம்ப கஷ்டம். அப்படி வாங்கி தரலைன்னா நீங்கள் வந்து வேஸ்ட் செல்லா காசு வேஸ்ட் பண்ணுவோம். ஓ அப்படியே ஆயிடுது. எஸ். அப்போ நீங்கள் வந்து அந்த இப்போ சினிமாட்டிக்கான வாழ்க்கைக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? ஓடணும், அடாப்ட் பண்ணிக்கணுமா? அடாப்ட் பண்ணணும். நீங்கள் அதுக்கு மேலே அப்போ சம்பாதிக்கணும்னா வேறு ஏதாவது திருட்டுத்தனம் தான் பண்ணணும், இல்லை வேறு மாதிரி வேலை பார்க்கணும். புரியுதா? ரெகுலர் லைஃப் எப்படி வாழ முடியும்? 15000 நீங்கள் வாழணும்னா எப்படி? வருஷத்துக்கு ஒரு படம் தான் பார்க்க முடியும், மாத வாடகை கொடுக்கணும், சாப்பிடணும், இத்தனை விஷயம் இருக்குது. இதெல்லாம் தாண்டி நம்ம வந்து போனோம் அப்படின்னா சினிமாட்டிக் வாழ்க்கைக்குள்ளே போனால் தான் இதெல்லாம் பண்ண முடியும். நார்மல் லைஃப்பில் பண்ண முடியாது. ஸோ இந்த ஒரு கேள்வியும் வருது மேடம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 90s கிட்ஸ்னே எடுத்துக்கோங்க. அவங்களுக்கு வந்து ஒரு 2K பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அவங்களோட மென்டாலிட்டி வேறு, இந்த பையனோட மென்டாலிட்டி வேறையாக இருக்கும். இதனாலே வந்து பல டைவர்ஸ் கேஸ் வரதா சொல்கிறாங்களே மேடம், இது உண்மையா? இது எப்படி நடக்குது? இது உண்மை. ஏன்னா இப்போ அதான் சொல்லிட்டல, நீங்கள் வந்து 90s கிட்டு அப்படிங்கிறப்போ உங்களோட நினப்பு தன்மையில் அப்போ இருக்கும். அம்மா அப்பா சுற்றி உறவு முறை, இந்த மாதிரி சொந்த பந்தம், என்னதான் இருந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கலாம். ஆமாம், ஒரு சென்டிமெண்ட் இருக்கும். இவங்கெல்லாம் எப்படின்னா ரொம்ப வந்து நார்மலாக வந்துட்டு ரொம்ப எல்லாத்து விஷயத்தையும் ரொம்ப லேசாக எடுத்துக்கிறாங்க, சகஜமாக எடுத்துகிட்டு லேசாக எடுத்துக்கிறாங்க. நான் அப்படித்தான் பேசுவேன், நான் அப்படித்தான் இருப்பேன், இதில் என்ன இருக்குது, இதில் என்ன டிஃப்ரெண்ட் கண்டுபிடிச்சிங்கிறாங்க. ஆனால் நடவடிக்கையான நம்மள அந்த ரியல் லைஃபான வாழ்க்கை என்ன அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல. எதுக்கு எடுத்தாலும் ஒரு கேள்வி நம்மக்கிட்ட கேட்குறாங்க, குதர்க்கமாக கேட்குறாங்க. நம்மளுக்கு வந்து புரியாத புதிராக இருக்குது. நம்ம அம்மா அப்பாட்ட பேச மாட்டோம் ஃபர்ஸ்ட், அது தெரியுமா உங்களுக்கு? பேச மாட்டோம், மேக்ஸிமம் பேச மாட்டோம். ஏதாவது கேட்டால் பதில் சொல்லுவோம். வாதம் பண்ணுற விஷயமெல்லாம் அங்கே நடக்காது. இந்த ட்ரெஸ் தான், இதுதான் சாப்பாடுனா சாப்பிட்டு கிளம்பிடுவோம். காலையில் எந்திரிச்ச உடனே இப்போ இருக்கிற பிள்ளைங்க எனக்கு இது செஞ்சு வை, இது வேணும் அப்படிங்கிற அளவுக்கு அடாப்ட்னா வேறு வழி இல்லாமல் பேரண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ட். ஏன்னா தான் பிள்ளைங்கிறப்ப ரெஸ்பான்சிபிலிட்டி கண்டிப்பாக இருக்கும். அதில் கொண்டு வரப்போ என்ன ஆகுதுன்னா இவங்க வந்து அதை வந்து அட்வான்டேஜை எடுத்துக்கிட்டு ரொம்ப அதிகமான கேள்விகளையும் ரொம்ப அதிகமான விஷயங்களையும் பேரண்ட்ஸ் கிட்ட வந்துட்டு புஷ் பண்ணுறாங்க. அப்போ இது வந்து அவன் கணவன்கிட்ட இது வந்து நம்ம சாட்டிஸ்ஃபை ஆகலைன்றதுனால தான் அஃபேருக்கு போகிறாங்களா? கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபை ஆகலை. அஃபேர் அப்படிங்கிறது 2 விஷயமா எடுத்துக்கலாம் சாமி. இது வந்து எப்படின்னா நீங்கள் அஃபேர் அப்படிங்கிறது முழுக்க வந்து லவ்லால கிடையவே கிடையாது. புரிஞ்சுக்கோங்க. லவ் சாட்டிஸ்ஃபைட் வந்துட்டு இப்போ சாட்டிஸ்ஃபைட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உடல் உறவு வந்து அது வந்து ரொம்ப காமனாக போயிடுச்சு, இல்லை காமனாக போயிடுச்சு, அதை நம்ம தள்ளி வச்சிடலாம். உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து அதான் நீங்கள் தேவைகளை பூர்த்தி பண்ணாத ஒரு நபராக இருந்தீங்கன்னா நீங்கள் எனக்கு தேவையில்லை. அது பொருளாக இருந்தாலும் சரி, பொருளாதாரமாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி, என் தேவைகளை பூர்த்தி பண்ணாத நீங்கள் ஒரு பர்சனாக இருந்தால் நீங்கள் எனக்கு தேவையில்லைங்கிற முடிவில் ஆணும் பெண்ணும் இன்னைக்கு சமமாக தான் இருக்காங்க. இதில் வந்து ஒரு % பெண்களை எடுத்துக்கலாம். ஏன்னா இவன்லாம் என்ன ஆள், என்ன நம்மளுக்கு வாங்கி தரான் அப்படிங்கிறப்ப இன்னொருத்தன் அதுக்கான ரெடியாக இருந்தானா அவங்க கூட நான் டைப் ஆகிக்கிறேன், அவ்வளோதான். அது வந்து கல்யாணம் நம்ம இப்போ நான் ஏன் சொன்னால் இதுக்கு முன்னாடி இருக்கவங்க கல்யாணம் ஆனால் கூட பல்ல கடிச்சிட்டாச்சும் எப்படியா வாழணும்னு நினைப்பாங்க. அந்த எண்ணம் இன்னைக்கு சுத்தமாக இல்லையா ஆணுக்கும் பெண்ணுக்கும்? இல்லை, இப்போ ஆணுமே அப்படி தான் இருக்காங்க, பெண்ணும் அப்படி தான் இருக்காங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு இப்போ நான் வந்து ரொம்ப எல்லா விஷயத்துலையும் நான் அப்படிங்கிற சுயநலத்தை கொண்டு வந்துட்டோம். நாங்கிற சுயநலத்தை கொண்டு வந்துட்டோம். எதுக்குன்னா நான் இப்படித்தான், எனக்கு நான் வந்து இந்த மாதிரி தான் இருப்பேன், நீ அதில் அட்ஜஸ்ட் பண்ணி இருந்தா இருங்க. அப்போ ஆப்போசிட் பர்சன் அப்படி தான் இருப்பாங்க. அப்போ 2 பேருக்கு அந்த இடத்துல முட்டிக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா வேண்டாம், நீ யாரு, நான் நானா இருக்கேன், ஈஸியாக முடிச்சுக்கிறாங்க. மேடம் இந்த அஃபேர்னு வரப்போ ஆண்கள் அதிகமாக இருக்காங்களா, பெண்கள் அதிகமாக இருக்காங்களா? அஃபேர் போகிற விஷயத்தில் ஆண்கள் அதிகமாக பெண்கள் அதிகமானு பார்த்தா நான் ஈக்குவல் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா நான் ஒரு பெண்ணாக இருந்து அஃபேர் போகிறப்போ ஒரு மென்னுக்கிட்ட தான் போகிறேன். அப்போ அந்த மென் அந்த பக்கம் எனக்கு ஈக்குவல் தானே, கரெக்டாக இல்லையா? இல்லை, ஒரு சைடு வந்து பெண் ஒரு ஆணாக இருந்துட்டு எனக்கு இதுவுமே வேணாம், அந்த வாழ்க்கையே வேணாம், நான் அந்த கல்யாண வாழ்க்கையை நான் வெறுக்கிறேன்னு சொல்லிட்டு போகிறவங்களாம் இருப்பாங்களே, நான் அந்த மாதிரி கேட்குறேன். அந்த மாதிரி அஃபேர் வந்து போகிறவங்க வந்து அது வந்து பாசத்துக்கு போகிறாங்கன்னா, ஆனால் எனக்கு பாசமே இல்லை தங்கம், காமம் மட்டும் தான் இருக்கு. இல்லை, காமம் தான், வித்தின் செகண்ட் தான் எல்லாருக்கும், எங்கேயுமே பாசம் கிடையாது. நீங்கள் நாளைக்கு அந்த பையனும் பொண்ணும் போர் அடிச்சிட்டா அவ்வளோ அடுத்தது வேற. நீங்கள் என்ன இப்போ எந்த காலத்தில் இருக்கீங்க? நிஜமாவே நீங்கள் 90 கிட்ஸ் தான் நான் நம்புகிறேன் இப்போ. ஏன்னா நீங்கள் உலகம் தாண்டலையோ நினைக்கிறேன். இன்னைக்கு ஒரு வாரம் இவங்க கூட இருக்கேன், எனக்கு பிடிக்கல, போர் அடிச்சதுன்னா இன்னொருத்தர் கூட போகிற அளவுக்கு ரெடி ஆகிட்டாங்க. வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் கூட இந்த மாதிரி வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் நீங்கள் வந்து ஆக்சுவலாக வந்து அவங்க வந்து எவ்வளோ ஜென்யூன் பர்சனுங்கிறத யாருமே ஃபாலோ பண்ணுறதில்ல. அவங்க சாட்டர்டே பார்ட்டி எதுக்கு பண்ணுறாங்கங்கிறதையும் ஃபாலோ, அதாவது அவங்களுக்கு தெரியாது இந்த இங்கே இருக்கிற நாலேஜ் பர்சன்ஸ்க்கு. அதே மாதிரி அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ், டிவோர்ஸ் கேஸ் அங்கே எப்படி நடக்குது, எந்த மாதிரி அவங்க மெச்சூர்டாக நடந்துக்கிறாங்கன்னு தெரியாது. இவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க அறகுறை ஆடையவும் இந்த சாட்டர்டே பார்ட்டியை மட்டும்தான் இங்கே வந்து கல்ச்சர் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, பப்பா கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் அது இல்லை அவங்க வாழ்க்கை.
வெரி வெரி ஜென்யூன் பர்சன்ஸ் அவங்க. ஒரு டிவோர்ஸ் கேஸ் நடக்குதுன்னா குழந்தைங்கள ஃபஸ்ட்டு கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சு பேசுவாங்க. இந்த மாதிரி அம்மாவுக்கும் எனக்கும் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் தேவைப்படுது, சில இதனால் நாங்கள் 2 பேர் போயிடும், உங்களுக்கு அதில் எந்த பாதிப்பும் வராது, நீங்கள் யாரு கூட இருக்கணும்னு விருப்பப்படுறீங்களோ. கோர்ட்டுக்கே போக மாட்டாங்க. கோர்ட்டுக்கு போகிறாங்கன்னா எல்லாம் டிசைட் பண்ணிட்டு போவாங்க, அங்கே ஈஸியாகவே முடியும். அதே மாதிரி அந்த குழந்தைங்க 2 சொல்லும் இந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி இருக்கணும். அதே மாதிரி ஜென்யூனாக ஃப்ரைடேனா அவங்கள வீட்டுக்கு இந்த மாதிரி அது மாதிரி பேசாமல் இருக்க மாட்டாங்க, பேசுவாங்க, எல்லாமே பேசுவாங்க. அவங்களுக்குள்ள நடக்காத ஒரே விஷயம் செக்ஸ் மட்டும் இருக்காது. ஓகே, மேக்ஸிமம் அது கூட சில நேரம் நடக்கும், அது தேவைப்பட்டா ஆனாலும் அவங்க வேலையை பார்க்க போயிருவாங்க. இதுக்கு பேர் அவங்க டிவோர்ஸ்னு அழகா பேர் வச்சிருக்காங்க. ஆனா இங்க டிவோர்ஸ்ன்னு பேர் வச்சிட்டா போதும், உங்களை பத்தி முழுசா குறை சொல்றது, நீங்க என்ன பத்தி குறை சொல்றது, அதாவது இது வரைக்கும் நல்லது நடந்தது எதையும் சொல்ல மாட்டாங்க. ஆனா அத்தனையும் அப்ப வஞ்சன்ஸ் உள்ள வச்சுட்டு தான் நீங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா வாழ்ந்துருக்கீங்க. அப்ப அத்தனை குறையும் வரும். இது போக எக்ஸ்ட்ரா அந்த வக்கீல் வேற சொல்லுவாங்கல்ல, இப்படி பேசு அப்படி பேசு, அதை வேற கிரியேட் பண்ணிக்குவாங்க. இதெல்லாம் நடந்துட்டு இந்த குழந்தைங்க படுற பாடு இருக்கு பாருங்க, அது அதை விட இருக்கும். இங்க போகவா அங்க போவா, இங்க தரமாட்டேன் அங்க தரமாட்டேன், இதை பண்ண மாட்டேன் அதை பண்ண மாட்டேன், இத்தனையும் பண்ணி கடைசியில சின்ன பண்ணமாக்கி ஒரு எதிரிய ஒரு பெரிய ஒரு போர்க்களத்துல பாக்குற ஒரு பர்சன் மாதிரி வச்சுக்குவாங்க. இதுதான் இங்க நடக்கிற டிவோர்ஸ். இதுக்கு காரணம் வந்து வக்கீலையும் சொல்லலாம், கிரியேட் பண்ணி நல்லா முடிச்சு விட்டுருவாங்க அவங்க காசுக்காக. அவ்வளவுதான். இந்த விஷயம் வந்து ஈஸியா முடியறவே தான். உனக்கு எனக்கு பிடிக்கலையா, என்ன பிரச்சனை, ஓகே பேசி தீர்க்கிற வரைக்கும் பேசி தீர்க்கலாம். எப்பயுமே ஒரு விஷயம் பேசி தீர்க்க முடியாத அளவுக்கு தான் போவாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கிற கேஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கல்யாணம் பண்ணி, அதாவது மாலை போட்டு, இது ஆல்ரெடி நான் ஒரு டைம் பேசியிருக்கேன், எவ்வளவோ அழகா கல்யாணம் பண்ணியிருப்பாங்க, அவ்வளோ செலவு பண்ணுவாங்க, 2வது நாள் போய் கோர்ட்ல நிக்கிறாங்க. நான் என்ன கேட்கிறேன், இந்த செலவை மிச்சம் பண்றதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி சண்டை போட்டுருக்கலாம். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கூட திருப்பூர்னு நினைக்கிறேன், ஒரு பொண்ணு கூட சூசைட் பண்ணி செத்து போச்சு. இப்போ 6 மாசம் ஆச்சு. இல்ல நான் சொல்றது 1 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் நல்லா செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க, வீட்டுல வந்து கொடுமை பண்றாங்கன்றதுனால அர்த்தன்யா. எஸ், இப்போ இது ரீசெண்டாக தான் அந்த பொண்ணு வந்து ஆக்சுவலாக அவங்க சூசைட் பண்ணிக்கிட்டது அதான் இந்த மாதிரி டவுரி பிரச்சனை அப்படின்னு சொல்லி தான் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க அந்த பொண்ணுகிட்ட எனக்கு 2 விஷயம், அவங்க அம்மா அப்பா வந்துட்டு அழுகுறாங்க, இப்போ ட்ரஸ்ட் வச்சுட்டாங்க அந்த பொண்ணு பேரில், ஓகே எல்லாம் பண்ணுறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த பிள்ளை ஃபஸ்ட்டு அவங்க வீட்டில் சொல்லியிருக்கு, இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்குது என்னை பார்த்துக்கோங்கன்னு. அவங்க அப்பா கௌரவத்துக்காக நீ எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிடுன்னு சொன்னதுனால அந்த பிள்ளை இருதலுக்குள்ளி எறும்பா இங்கே நடக்கிறத சொல்லவும் முடியாமல் அப்பா கிட்ட போனால் இதுக்கான தீர்வும் கிடைக்காம அந்த பிள்ளை சூசைட் பண்ணிக்கிச்சு. 2 பக்கமும் அது அந்த பொண்ணுக்கு தீர்வு முடியல. ஏன்னா அந்த பிள்ளை ஆனால் கொஞ்சம் தைரியமான பிள்ளைன்னா வெளியில வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கலாம், அப்பா பேர் கெட்டு போயிருமேன்னு தன்னைத்தானே மாய்த்து. அப்போ வளர்ப்பு சரியில்லைன்னு நம்ம எடுத்துக்கலாமா? வளர்ப்பு சரியில்லைங்கிறத கௌரவத்துக்காக வளர்த்தாங்கன்னு சொல்லணும். வளர்ப்பு சரியில்லைன்னு சொல்றதை விட கௌரவத்துக்காக ஒரு பொண்ணை வளர்த்தாங்க, அது தப்பு தானே. அதான் இப்போ இந்த பொண்ணு என்ன பண்ணிடுச்சு, இப்போ கடைசியில சூசைட். நீ என்ன வளர்த்தாலும் என் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டேன், நான் போய் சேரேன்னு போய் சேர்ந்துருச்சு. சரி, ஓகே மேடம், நம்ம ஏற்கனவே அந்த பாலியல் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். இறுதியாக அந்த ஒரு கேள்வி, இதில் வந்து வயதானவர்கள் அதிகமாக அதில் வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஒரு வயதானவருக்கு நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஒரு 60 வயசுனே இருக்கட்டுமே, அந்த வயசானவருக்கு ஒரு 18 வயசு பொண்ணு கூட ஒரு உடல் ஒரு வச்சுக்கு எப்படி மேடம் இன்ட்ரெஸ்ட் வரும்? சார், அவங்க வந்து அதான் சொல்லலை, அவங்களுக்கு வீட்டில் கிடைக்காத ஒரு விஷயத்த வெளியில் தேடுறாங்க. வெளியில் தேடுறப்ப வந்து இது ஈஸி வேவாக அவங்களுக்கு ஒரு அமைப்பு அமைஞ்சிருச்சு. இன்னொரு விஷயம், நீங்கள் வந்து இந்த வெறும் ஆப்பை மட்டுமே சொல்கிறீங்க, லைவ்லேயே நிறைய அருவருப்பான விஷயங்கள் நடந்துட்டு தான் இருக்குது. குழந்தைங்களை சீன்றதா இருக்கட்டும், இந்த நீங்கள் கணக்கெடுப்பில் பார்த்தீங்கன்னா வயதானவர்கள் தான் அதிகமாக இருப்பாங்க. ஒரு தந்தை வந்து தன்னோட மகளை தொடுற அந்த மாதிரி கேவலமான விஷயம், அந்த புத்தியெல்லாம் வந்து எப்படி வேலை செய்யுதுன்னா, இந்த அதான் போதை ஒரு விஷயம். இன்னொரு விஷயம், வீட்டில் வந்து அவங்கள வந்து அந்த விஷயத்தில் ஈடுபடாமல் அவங்க வந்து குடும்பம் கோயில் குளம் அவங்க போனனால இவருக்கு வந்து அது தேவையாக இருக்கிறப்போ அவருக்கு கண்ணில் கிடைக்கிற பெண்கள் எல்லாமே போதை பொருளாக தெரியுறாங்க. அதுக்கு ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணி, சப்போஸ் ஒரு குழந்தை பக்கத்து வீட்டில் இருக்கு அப்படின்னா அந்த டைம்ல அவருக்கு அதை ஏதாவது பண்ணி தீர்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி மனநிலைக்கு இருக்கு. அதெல்லாம் இருக்கதான் செய்யுது. அது எல்லாருக்கும் இருக்கான்னா கண்டிப்பா வயசானவங்கள ஒரு நான் சொல்றது ஒரு 70% நான் அதை வந்து ஆணித்தரமா சொல்லுவேன். அதுல எத்தனை பேர் காயம்பட்டிருக்காங்கன்னு யாரும் வெளியில வந்து சொல்றது இல்லை, அவ்வளவுதான். நிறைய விஷயம் வீட்டுல நடக்குது, ஆனா வெளியில தான் வருதுல அந்த மானத்துக்காக. ஆமா ஆமா, அது என்னதான் மேடம் தீர்வு? ஒரு சொந்த வீட்லயே சொந்த குடும்பத்திலேயே குழந்தைய தொடுறதெல்லாம், அதான் கண்ணியம் கட்டுப்பாடெல்லாம் தாண்டி இன்னைக்கு போதை வந்து இப்போ உள்ள போயிடுச்சுன்னா, நான் வந்து நானா இருக்கிறது இல்லை அப்படிங்கிறதெல்லாம் சும்மா பேச்சு தான். உண்மையான ரியாலிட்டி பர்சனே அப்பதான் வெளியில வரான். நான் என்ன நான் வந்து இப்போ நான் வந்து நடிக்கிறேன், நீங்க நடிக்க தான் செய்றீங்க. நான் ஏன்னா என்னோட பேர் இந்த பேர் நம்ம இப்படிதான் இருக்கணும், இதுதான் வாழ்க்கை, அதாவது மற்றவங்க மத்தியில நம்ம வந்து இப்படிதான் இருக்கணும். ஆனா நான் எனக்கு உள்ள வந்து ஒரு விஷயத்த நான் உள்ள இறக்குறப்ப என்ன ஆகுதுன்னா,
மொத்த ஒரு பர்சன் வெளியில் வரப்போ அதில் வந்து வல்காரிட்டி இருக்குது, அருவருப்பு இருக்குது, கோபம் இருக்குது, எல்லாத்தையும் மொத்தமாக யாராவது ஒருத்தர் அந்த இடத்துல இருக்கிறப்ப காமிக்கிறாங்க. ஸோ இப்போ இதுக்கு வந்து என்னதான் மேடம் தீர்வு? ஒரு குழந்தைய வந்து இந்த பாலியல் ரீதியான பிரச்சனையிலேருந்து காப்பாற்றுறதுக்கு என்னதான் தீர்வு? சார் இப்போ இதுக்கு வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த ஆப்பை வந்து மேக்ஸிமம் நிறைய இடத்துல வந்து இந்த மாதிரி வருதுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இதை வருதுன்னு தெரிஞ்சும் இதை கண்டுங்கானாமல் ஏன் இருக்குது? இப்போது ஆட்டோமேட்டிக்காக ஓகே இப்போ இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு அப்போ நீங்கள் சொல்கிறீங்களா? ஏன் இதை தடை பண்ணலை? எனக்கு என் குழந்தைங்களாம் நாளைக்கு நான் இன்னும் கலாச்சாரத்தோட வளர்க்கலான்னா என்னால் முடியுமான்னா சத்தியமாக முடியாது. ஏன்னா எல்லாரும் அழிஞ்சாச்சு. என்னென்னப்பா அழிஞ்சிருங்கிறீங்க? இன்னும் என்ன இருக்குது? இன்னும் ஒன்றுமே இல்லை. இன்னும் கொஞ்ச நாள் கழித்து ஒரு கரெக்டாக இது வந்து 2026 நீங்களும் நான் இருக்கணும் என்ன தெரியல, நீங்கள் இருந்தீங்கன்னா நான் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. பாதி பேர் மனநல பாதிக்கப்பட்டு தான் இருப்பாங்க. மனநல பாதிக்கப்பட்டு தான் இருப்பாங்க. ஏன் அப்படின்னா போதைக்கு அடிமையிட்டாங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் கண்டதெல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். கண்டதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னா கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது. எது நம்மளுக்கு தேவையோ அதை தான் சாப்பிடணும். நைட் 2 மணிக்கு போய் நான் பிரியாணி சாப்பிட்றேங்கிறேன். என் உடம்பு வந்து இன்னைக்கு ஓகே, 35 வயசை தாண்டறது கஷ்டம். இறப்பில் நிறைய பேரை நம்ம வந்து இந்தியாவில் கணக்கெடுக்கலாம். அதே மாதிரி இந்த மாதிரி கஞ்சா போதையில் சீரழிவை நிறைய பேரை கணக்கில் எடுக்கலாம். அதே மாதிரி மனநல பாதிக்கப்பட்டதில் நிறைய பேரை கணக்கெடுக்கலாம். பேசிக்காக இப்போ டிப்ரெஷன் ஒரு புதுசாக ஒரு விஷயம் வந்திருக்கு. நான் டிப்ரெஷனில் இருக்கேன் சர்வசாதாரணமாக பயன்படுத்துகிறாங்க. ஆமாம், டிப்ரெஷன் லிப்டிக் இல்லைன்னா டிப்ரெஷனுங்கிறாங்க. பசங்க வந்து இன்னைக்கு ஒரு ஏதாவது ஒரு விஷயம், சின்ன விஷயம், போங்க ஒரு இன்டர்வியூ போகிறீங்க, வேலை கிடைக்கலன்னா டிப்ரெஷனுங்கிறீங்க. உடனே ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு ஸ்டேட்டஸ் போடுறாங்க தனியாக இருக்கிற மாதிரி. இது வந்து அவங்கள வந்து ஒரு மாயை கிரியேட் பண்ணுறாங்க. அவங்கள வந்து தன்னைத்தானே பைத்தியமாக்கிக்கிறதுக்காக அவங்க கிரியேட் பண்ணுற ஒரு விஷயம். இதெல்லாம் கூடிய விரைவில் கொண்டே அவங்கள வந்து வேற எங்கேயாவது நிறுத்தும். ப்ராப்பரான பர்சன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம். அந்த மாதிரி ஆகிடும் நம்மளோட வருங்கால சந்ததிகள். தெளிவானவங்களாம் இருக்கவே மாட்டாங்க. இப்போ போகிற போக்கு பார்த்தா இந்த மென்டல் ஹாஸ்பிட்டலில் வந்து இனிமேல் நல்ல ஒரு ஃபீஸை பார்த்துடலாம். இப்போ வந்து ஆக்சுவலாக இந்த குழந்தை கருத்தரிப்பு மையம் வந்துருக்கு பார்த்தீங்களா, இப்போ அதிகமாக இருக்குது. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு நிஜமாக கணக்கெடுத்து பாருங்க. நான் எழுதி வச்சு இன்னைக்கு சொல்கிறேன். இன்னும் ஒரு 5 இயர்ஸ் கழிச்சு மனநல மருத்துவம் நிறைய இருக்கும், அதிகமாக இருக்கும். கவுன்சிலிங் சென்டர்ஸ்லாம் அதிகமாக இருக்கும். பொறுத்து வந்து பார்ப்போம் மேடம். இதே மாதிரி ஒரு 10 வருஷம் கழிச்சு இதே இடத்துல நானும் நீங்களும் எப்படி வளர்ந்துட்டு ஒரு இந்த வீடியோவை பேஸ் பண்ணி நம்ம அப்புறம் பேசலாம் கண்டிப்பாக. நன்றி மேடம். நன்றி, வணக்கம்.